இங்கே ஒரு 3 பொண்ணுங்க கொலகாரன் மாட்டிட்டு ரொம்பவே அவஸ்தப்படுறாங்க. அவன் ஒரு கேம் ஒன்று கொடுப்பான். அந்த டாஸ்கெல்லாம் முடிச்சாதான் இவங்க எல்லாருமே உயிரோட தப்பிச்சு வெளியில வர முடியும். இந்த 3 பொண்ணுங்களுமே ஒரு டிராப்ல மாட்டிட்டு இருக்காங்க. வெளியில பாத்தீங்கன்னா ஆசிட் மழை பெய்யுது. அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிராப்ல படுறனால அந்த ஷீட்டும் உருகிட்டே வருது. இந்த 3 பேத்துக்கு அந்த கொலகாரன் டைமிங் கொடுத்துருப்பான். அந்த டைமிங் உள்ள அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அது இல்லாம நிறைய குழுவும் கொடுப்பான். இதெல்லாம் தப்பிச்சு அந்த இதுல இருந்து வெளியில வரணும். அப்படி இல்லைன்னா திரும்பவும் அந்த ஆசிட் மழை பெய்ய ஆரம்பிக்கும். அதுல பட்டே இவங்க செத்துருவாங்க. என்னடா பண்றது ஏது பண்றது அங்கிட்டு தேடிட்டு இருப்பாங்க அந்த குழுவை. இவங்க நிக்கிற இடத்துக்கு எய்தாப்புல வாட்டர் எப்படி சேவ் பண்ணலாம்னு ஒரு டிவில காட்டுறாங்க. அதை வந்து 3 பேருமே பாக்குறாங்க. பக்கத்துல ஒரு போன் பூத்துல சங்கிலி போட்டு பூட்டு போட்டு தொங்க விட்டுருக்காங்க. அந்த பூட்டை பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்கால இருக்கு. திரும்பவும் ஆசிட் மழை பெய்ய ஆரம்பிக்குது. அங்க உள்ள ஒரு சின்ன பாட்டில் அந்த ஆசிட் மழையெல்லாம் பிடிச்சி அந்த போன் பூத்துல உள்ள அந்த பிளாஸ்டிக் பூட்டுல அதை ஊத்தி அது உருகி கீழே விழுந்துருது. அதுக்குள்ள போய் நம்மள சேவ் பண்ணிக்கலாம் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. அதுக்குள்ள 2 பேர் தான் நிக்க முடியும். ஆனா இங்க இருக்கிறது 3 பேர். அந்த ஒரு பொண்ணை மட்டும் விட்டுட்டு அந்த